ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்குமா. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு ஒரு ராஜாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுவாங்களாம். அதனால் பக்கத்து நாட்டிலேருந்து நிறையா ராஜாக்களை வர சொல்லியிருப்பாங்களாம். எல்லா ராஜாவும் வருவாங்களாம். அப்போ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி எல்லாத்துக்கும் வீரம் வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வீரமாக இருந்தால் தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உள்ள அரண்மனைக்குள்ளேயே ஒரு ஒரு சிங்கத்தை கூட்டு வருவாங்களாம். அந்த சிங்கம் வந்துட்டே இருக்குமா. அந்த சிங்கம் அப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்க, வந்துட்டே இருந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி அது கடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, செம ஸ்பீடாக அப்படியே ஒரு அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வாள் எடுத்து அப்படியே ஸ்பீடாக அப்படியே அதை கொல்றதுக்காண்டி தூக்கி போடுவாங்களாம். அப்போ உடனே ராணிக்கு மனசு வராது. ஏன் அப்படின்னா, அந்த சிங்கத்தை கொல்ல மனசு இல்லை. அதனால் அவங்க நடுவில் வந்துடும். அப்படியே ராணி கண்ணுக்கிட்ட வருமா அப்படியே அந்த கத்தி அப்படியே அதை பிடிச்சி அப்படியே கீழே பின்னாடி தூக்கி போடுவாங்களாம். தூக்கி போட்டதும் அப்படியே கீழே அரண்மனை கீழே அப்படியே போய் ஒரு டைனோசர் இருக்குமா. அது மேலே அப்படியே என்னென்னா அது மேலே அப்படியே லைட்டாக அப்படியே குத்திடுன்னு உடனே அது ரொம்ப சத்தம் போட்டு உடனே மேலே அப்படியே எட்டி பார்க்குமா. அந்த அரண்மனைக்குள்ளே எட்டி பார்த்துட்டும் உடனே அது கத்துமா பயங்கரமாக. உடனே எல்லாம் ஓடிடுவாங்களாம் பயந்துட்டு. ஏன்னா அது ரொம்ப பெரிய டைனோசர் அது. உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகும், உடனே அந்த டைனோசர் ஒரு குட்டியோண்டு ஒரு கிரீடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டியோண்டு குழந்தைக்கு தள்ள வச்சுட்டு அப்படியே விழுந்துருமா. அப்படியே முடிச்சிடுவாங்க.